5/5/2026 செவ்வாய்க்கிழமை வசந்த ருதவ் நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சங்கடகர சதுர்த்தி, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேஷ லக்னம், இருப்பு 1 நாழிகை 22 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:55 கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் சதுர்த்தி திதி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12 மணி வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 12 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. பரணி கிருத்திகை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரக்கூடிய ஒரு நாள். சந்திராசிரமம் விலகி இருப்பதால் சந்தோஷங்கள் அதிகரிக்க தொடங்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் ஒன்று இன்றைய தினம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அதேபோல் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். சந்திராசிரமம் இருப்பதால் சங்கடங்கள் அதிகமாக வரலாம். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. வீண் கோபம் தவிர்க்கப்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். நிதானமான சூழ்நிலையோடு பணிபுரிந்தால் உத்தியோகத்தில் மேன்மைகள் உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். களத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை அமைவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது பகையுணர் ரோகம் என்கிற ஆரம்பத்தில் சந்திர பகவான் அதிகற்புதமாக அமர்ந்து குருவின் அற்புதமான பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அதிரடியான மாற்றங்களுடன் அதிரடியாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அற்புதமான சில வேலைகளை செய்து மனம் மகிழ்வார்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள்
மனதில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். சிம்ம ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எதிர்பாராத சில நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வித்திடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் சாதகமாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு உங்கள் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் நம்பிக்கை துளிர்விடும் நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அதிரடியாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகி மனதை மகிழ்விக்கச் செய்யும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதிலிருந்து வந்த சில குழப்பங்கள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதில் சில காரியங்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்யக்கூடிய உடலாற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் விருப்ப சந்தோஷங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்ந்து அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கொண்டு வரக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைய தினம் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் மௌனமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம்
சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் இடமாற்றம் இனிமையாக அமையும். வீடு மாற்றம், நாடு மாற்றம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றி அற்புதமாக செயல்படுத்தலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் நன்மை அதிகரிக்க செய்யும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் அதிக அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். அதேபோல் கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.